இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்டு பப்ளிக் எக்ஸாம் எழுத போற மாணவர்கள் எல்லாருக்குமே, சயின்ஸ் எக்ஸாமோட ஒரு அஃபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் கீ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே குடுக்குறேன். நீங்க அனலைஸ் பண்ணி படிங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே நம்ம ஒரு ப்ரீவியஸ்ல ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டிருக்கோம். சப்ளிமெண்டரி கொஸ்டின் பேப்பர். அதோட சேர்த்து இதையுமே அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்காதவங்க, அதோட லிங்க்குமே நான் பிடிஎஃப் அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதையும் பார்த்து படிங்க. ஸோ எந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டாவே கேட்பாங்க. 10th எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே 40% ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். சும்மா லைட்டா படிச்சுட்டு போனாலே, லாஸ்ட் டே படிச்சுட்டு போனாலே, லைட்டா படிச்சுட்டு போனா நமக்கு 40% ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். அதாவது 75 மார்க்ஸ் நம்மளால 35 மார்க்ஸ் கிட்ட எடுக்க முடியும். ஒண்ணுமே ஏதோ ஒன்று எழுதி விட்டாலே நம்ம மார்க் கொடுப்பாங்க. 1 மார்க், சில 2 மார்க்ஸ் படிச்சது வரைக்கும் ரிவைஸ் பண்ணி விட்டாலே. பட் ஆஃப்டர் தட் 40%க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ணணும்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் ஏதாவது படிச்சாகணும். ஸோ அது படிக்கிறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதோட ஆன்சர் கீஸு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் ஃபைலில் தான் கொடுக்குறேன். டைரக்ட் ஃபைலில் டவுன்லோட் பண்ணி படிங்க. இங்கிலீஷ் மீடியமுக்கும் இருக்குது, தமிழ் மீடியமுக்கும் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதோட ஆன்சர் கீஸு எல்லாமே இருக்குது. 1 மார்க்கு, 2 மார்க்கு, 4 மார்க்கு, 7 மார்க்ஸ் எல்லாமே நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதில் கொடுத்துருக்குற அந்த ஆன்சர் கீழே இருக்கும், பாருங்கள். இப்போ 2 மார்க்கோட டிஸ்ட்ரிபியூஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? 2 மார்க் எப்படி கேட்பாங்க? டைரக்டாக தான் கேட்பாங்க, புக் பேக் தான். இனர்ஷியா கேட்டிருக்காங்க. ஏன் வந்து ஸ்கை அப்பியர் ப்ளூ இன் கலர்? ஸ்கை ஏன் வானம் வந்து நீல நிறமா தோணுது? கெலோரினா என்னது? அப்ளிகேஷன் ஆஃப் அவாகாட்ரோலா என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் பாராசைட்டிக் அடாப்ஷன் ஆஃப் லீச், இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் தான், ரிப்பீட் பண்ண கொஸ்டின் தான். ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ் இன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரெயின். ஸோ பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் உறுப்புகள் வந்து ஹெல்ப் பண்ணுது? இந்த 19th இதுவுமே புக் பேக் டயக்ராம்ஸ் தான். டயக்ராம்ல இருந்து கண்டிப்பாக ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சிசோம் ஒரு டயக்ராம் இருக்கு, இது ஒரு டயக்ராம் இருக்கு. அண்ட் ஸ்பெர்ம் செல்லு, போலன் கிரெயின்ஸ் ஒரு டயக்ராம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கிட்னி ஸ்ட்ரக்சர்ல ஒரு டயக்ராம் இருக்கு, பிரெயின் இருக்கு, ஹார்ட் இருக்கு. இதெல்லாமே டயக்ராம். இந்த டயக்ராம் வந்து ஒரு 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. சரிங்களா? ஸோ அது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் ரிப்பீட் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ஸ்ப்ரைட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் வென் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அண்டர்கோ ஃபியூஷன் ரிசல்ட்ஸ் இன் மார்க்ஸ் டிஃபெக்ட்ஸ். இது வந்து 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் இது. ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு இந்த வேல்யூவை போட்டாலே போதும், ஆன்சர் கிடச்சிரும். 4 மார்க் பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட்ல கேட்டிருக்காங்க. மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோபியா கேட்டிருக்காங்க. அண்ட் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் எப்படி, இதெல்லாமே இருக்கு, புக் பேக்ல இருக்கிறது தான். புதுசாக எதுவுமே கேட்கல. அமால்கம், காப்பரோட யூசஸ் இதெல்லாமே புக் பேக் தான். கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்புமே ஒரு 4 மார்க் ஈஸியாக புக் பேக் தான். 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் மார்க்கு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எல்லாமே வந்து ரிப்பீட்டட் தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, இன்க்ளூடிங் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸுமே. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் படிங்க. சரிங்களா? வேற 7 மார்க்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே நீங்கள் பாருங்க. அதுக்கான ஆன்சர் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.